சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 175 டிகிரியில் கன்னியா ராசி, சந்திரன் மகா திசையில் சூரிய புத்தியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் வருடம் அப்படின்ற ஒரு வருடம் வரும். ஆக 2024வது வருடம் லீப் வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 29 நாட்கள். அப்போ இந்த 29 நாட்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சிம்ம ராசிக்குரிய ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்மராசி நண்பர்களுக்கு மட்டுமே. அப்பேற்பட்ட சூரிய பகவான் 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, பகையாகவும் இருக்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஆடம்பரமாக இருக்கிறது வேண்டாம், அவசரப்பட்டு ஒரு செயல் செய்கிறது வேண்டாம். ஆடம்பரம் அப்படின்றது ஒரு வீடு வாசல் இருக்க இன்னொரு வீடு வாசல் வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் இருக்க இன்னொரு வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு பொருள் இருக்க இன்னொரு பொருள் வாங்கிறது ஆடம்பரம். இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார நம்மளுடைய ராசி நாதனம் பலவீனமாக இருக்கிறாரு. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில், 8வது பாவகத்துக்கு அதிபதி என்றது நமக்கு குரு பகவான். அந்த 8வது பாவகத்துக்கு அதிபதி 9வது பாவகத்தில் இருந்து அவருடைய பார்வை கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. குரு பகவானுடைய பார்வை ஏன்னா வக்கரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு தான் நம்மளை பார்க்குறார். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்தணுன்றதுக்காக சொல்லலைங்க, நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுனால தான் சொல்கிறேன். சிம்மராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது காசு பணம் வட்டிக்கு கொடுக்கலாம் அல்லது வட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலைகள் வேண்டாம். நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலைகள் வேண்டாம். பிப்ரவரி 13 தேதிக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளாரையும் ஒரு சில சங்கட சலப்புகள் ஏற்படுத்திடும். காதலர்களுக்கு இடையிலேயும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திடும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரியும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்துரும். கொஞ்சம் சூதானமாக இருங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலைனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாயிடும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் 13ஆம் தேதி வரைக்கும் சூதானமாக இருங்க. 13 தேதிக்கு மேற்கொண்டு சத்தியமாக சொல்கிறேன் 100% நல்ல விதமாக இருப்பீங்க. 13ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் வருமா? அவ்வளோதான் வரும், 16 நாள். அப்போ அந்த 16 நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. 13 நாள் பாதகமாக இருந்துட்டு 16 நாள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது. அப்படி என்ன சார் சாதகமாக இருக்க போகுது? சூரிய பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும்போது, சூரிய பகவான் யார்? அரசன், அரசாங்கம். அப்போது வேலை வாய்ப்பு, நிறைய விஷயங்களுக்கு சூரிய பகவான் சொல்லலாம். அப்போது தலைவலியால் அதிகமாக சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, எடுக்காத மருந்து மாத்திரை கிடையாது, தலைவலி பிரச்சனை 2 வருஷமாக 3 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது, இது வரைக்கும் எனக்கு சரியாகலைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 16 தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29 தேதிக்குள்ளார உங்களுடைய தொந்தரவுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிடும். தலைவலி மட்டும் சொல்ல வரலைங்க, உடல் திரேகத்தில் எந்த விதமான ஒரு தொந்தரவுகளாக இருந்தாலும் இது வரைக்கும் எவ்வளையோ மருத்துவம் பார்த்துட்டேனுங்க, எவ்வளையோ வைத்தியம் செய்து பார்த்துட்டேன், இது வரைக்கும் எனக்கு சரி வரலைங்க, சங்கடமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 16 தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29 தேதிக்குள்ளார கண்டிப்பாக சரியாகும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன காரணம்? சிம்மராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை 5ஆம் தேதியிலிருந்து நம்ம ராசி மேலே படும். சிம்ம ராசியாதிபதி சூரியன், சூரிய பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து 7வது பாவகத்தில் இருந்து நம்ம ராசி நாதனை பார்க்குறார், ராசியை பார்க்குறார்.
ராசிநாதன் ராசியை பார்க்குறார். அப்போ செவ்வாவுடைய பார்வைப்படுது, அது போக சனி பகவானுடைய பார்வைப்படும், அது போக சூரிய பகவானுடைய பார்வைப்படும், அது போக குரு பகவானுடைய பார்வைப்படும். இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள். அப்போது இந்த மாதிரி மீண்டும் ஒரு அமைப்பு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான நேரம், செவ்வறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகும். இதனால் புத்திர வளர்ச்சியும் ஒரு சில சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படும். ஏன்னா சூரிய பகவானுடைய பார்வை நம்ம மேலே படும் பொழுது, ராசியாதிபதி பார்வை நம்ம மேலே படும்போது குரு பகவானுடைய பார்வையும் படுது, விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பும் படுது. அதனால் ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படும், ஒரு சில நண்பர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும், பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்தில் சாதித்ததை விட பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து சாதித்தவங்க தான் அதிகம். பூர்வீகத்தில் சம்பாரிச்சிருப்பீங்க, வயசுக்கு மேலே சம்பாரிச்சிருப்பீங்க. என்னையா மிச்சம்னு கேட்டிங்கன்னா மிச்சமெல்லாம் கிடையாது சார், அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு உண்டான செலவுகள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பூர்வீகத்தை விட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நான் முதலியே சொன்னேனுங்க. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறேனுங்க, மின்சாரத்துறையில் இருக்கிறேனுங்க, அட எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது, பணி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிரக அமைப்புகளால் அந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பணி சுமை சரியாகும், மன அழுத்தம் சரியாகும். வேண்டா வெறுப்பாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை நினச்சி தான் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். அதுபோக படிப்பு நிறைய படிப்பு இருக்குதுங்க, ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்னா சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் சுய தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு சில நண்பர்கள் சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும், நம்மளால் பண்ண முடியலையே செய்ய முடியலையன்ற ஆதங்கம் கூட இருக்க தான் செய்யுது. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கான தருணமாக இந்த தருணம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக சிம்மராசி நண்பர்களுக்கு பெருசாக கூட்டு தொழில் அந்தளவுக்கு செட் ஆகாது. தனித்து செயல்படுங்க, இல்லையா கௌரவமாக அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிடுங்க. கூட்டு தொழில் தயவு செய்து வேண்டாம். அதுபோக அரசியல் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். ஒரு புதுமையான ஒரு மாற்றங்கள் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் பெருகும். சினிமா துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா அந்த கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி இல்லைங்களா, அந்த சுபஸ்தானாதிபதி 2வது 9வது பாவகத்துக்கு அதிபதி பிதிருஸ்தானாதிபதி பிதிர்காரகனோட சேர்ந்திருக்கிறார். சூரியமங்கல யோகம் இருக்குது. பிப்ரவரி 1லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நேர காலங்கள் சரியில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கணும்னா சுப விரய செலவுகள் செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சுப விரய செலவா சார் எப்படி சார் அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதி ஐன சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது பாவகத்தை பார்க்குறார். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 12வது பாவகத்தையும் பார்ப்பார், உங்கள் ராசியும் பார்ப்பார். விரயத்தை கொடுக்கும், அந்த விரயம் உங்களுக்கு அத்தியாவசியமான விரயத்தை தான் நான் கொடுப்பேன் அப்படின்றாரு செவ்வாய். ஏன்னா செவ்வாய் உச்சம் இல்லைங்களா, உங்கள் ராசிநாதனோட பலம் அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னா செவ்வாவுக்கு. செவ்வாய் 5ஆம் தேதி தான் மாறுறாரு மகரத்துக்கு. தனுசு ராசியில் இருக்கிறவர் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு குருமங்கள யோகம். சிம்மராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாவுடைய வீட்டில் குரு இருந்து குரு பகவானுடைய பார்வை செவ்வாய் மேலப்படும். அந்த 5 நாள் ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறும். அது ஒரு புறம் இருக்கட்டும். செவ்வாய் 6வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் அந்த தருணத்தில் சுப விரயங்கள், ஒரு இடம் வாங்கிறதுங்க, இல்லை வாங்கின இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சரியாகிறது, ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது,
இந்த மாதிரி மண் மனை சம்பந்தப்பட்ட வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். வண்டி வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம், அசையும் சொத்து வேண்டாம். அசையாத சொத்து வாங்கிறதுக்கு பிப்ரவரி மாதம் 5 தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13 தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுபோக சனி பகவான் விதிகாரகன் இல்லைங்களா, சனி பகவான் நம்ம ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும், நம்ம ராசிக்கு 6 குடையவனாக இருந்தாலும், நம்ம ராசிநாதனோட சேர்ந்து நம்ம ராசியை பார்ப்பது ஒரு வகையில் நல்லது. அதுபோக குரு பகவான் 8 குடையவர். இத்தனை காலகட்டம் அவர் வக்கரத்தில் இருந்தாலும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு நம்ம ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 3வது பாவகத்தை அதிபதியை பார்க்குறாரு. 3வது பாவகத்தை பார்த்துட்டு 5ஆம் பாவகத்தையும் பார்க்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான விஷயம். சூரிய பகவான் ஆரம்ப காலகட்டத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து 6வது பாவகத்தில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்க செய்யும்னு சொன்னது. 11 தேதியிலிருந்து பிப்ரவரி 11லிருந்து 21 வரைக்கும் நமக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் சூரியன். அப்போ நட்சத்திர ரீதியாக சூரிய மங்கள யோகம் 11லிருந்து 21 வரைக்கும், 11லேருந்து 21 வரைக்கும் வராது, 7ஆம் தேதியிலிருந்து 21 வரைக்கும் வரும். ஏன்னா சூரியன் செவ்வாயுடைய சாரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் வர்றது 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி. அதெல்லாம் நமக்கு இந்த விரைய செலவுகள் செய்கிறதுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். திருமண விஷயங்கள் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு மனம் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த செவ்வாயுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருந்து நம்ம ராசியை பார்க்கறது, செவ்வாயுடைய பார்வையை நம்ம மேலே படுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்க. இதில் மனையில் ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டிங்கன்னா எடுக்க முடியாது, லாட்ரி வாங்கினீங்கன்னா எடுக்க முடியாது. சரிங்களா? 100 ரூபா கொடுக்குறேன் அதுக்கு 10 ரூபா வட்டி அப்படின்னு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கலாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலோ அல்லது டிஜிட்டல் சமாச்சாரத்துக்கோ போகிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. சரி நண்பர்களே, அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படின்றது பலன் அறிந்து அதன் பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் செய்கிறதன் மூலமாக நல்லது நடக்கும். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.